இதயத்தின் பங்காய் சேர்த்தீர். இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பலமுறை கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளின் மக்களே, இந்த ஞாயிற்று தினத்திலும் ஆண்டுகளாக அவருடைய ஆலயத்தில் சென்று ஆராதிக்க இயலாவிட்டாலும் காணொலி காட்சி மூலமாக ஆராதிப்பதற்கு கட்டணமை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டுக்கு நன்றி செலுத்துவதாக நம்முடைய இந்த காணொலி காட்சி மூலமாக நடைபெறக்கூடிய ஆராதனை நாம் துவங்க யாவரும் தலையில வணங்கி கண்களை மூடி ஆண்டவரை பேசுவோம், ஜெபம் செய்வோம். இரக்கமும் மன உருக்கமும் கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய ஆலயத்தை நாங்கள் ஆராதிக்க இல்லாவிட்டாலும் காணொலி காட்சி மூலமாக உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரத்தை செலுத்திய மக்களாகி நாங்கள் உம்மை பாடி புகழ்ந்து ஸ்தோத்திரித்து உம்முடைய திருவார்த்தையை தியானிக்கிற பொழுது நீதானே எங்களை கணக்கு பார்த்து இந்த திருவார்த்தை மூலமாக இந்த புதிய வார்த்தையிலும் ஆசிரியர்களாக காணப்பட வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் நாம் மகிழ்ப்படுவதாகவும் ஆராதனை துவக்கப்பாடாகவும் கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் 227வது கீர்த்தனை பல்லவி அனுபல்லவி 4ஆம் ஸ்தானத்தை மட்டும் பாடுவோம். ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே என்கிற பாடல் 227வது கீர்த்தனை. ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்து காலம் ஊதுவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த, பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்து எக்காலம் ஓதுவோம். ஊரோகம் எங்கும் நம்மையே கிறிஸ்துநாதர் யோக சொல்லி விதித்தாரே. காலமெல்லாம் உம்மோடு கூட இருப்பேன் என்ற, காலமெல்லாம் உம்மோடு கூட இருப்பேன் என்ற கர்த்தர் வாக்கை நினைத்து சமம் திகைந்து ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்து எக்காலம் ஓதுவோம். காலை மாலை ஆராதனை முறை, இரண்டாம் ஆராதனை முறை நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவர் தொழில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுக வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இது கர்த்தருடைய நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே எங்கள் உதவிகளை திறந்தாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரையை கண்டு நாம் போற்றுவோம். சுருக்க முறை. எங்கள் தந்தையாகும் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் அச்சாயத்திற்கு அன்புகிறே உண்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பெறே உண்மை போற்றுகிறோம். பசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்கும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் கொள்கிறவரே உண்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக.
ஆமென். அன்புக்குரியர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய திருநாமத்தை திரைய தெய்வத்தை பாடி புகழ்ந்த மக்களாகிய நாம் அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்ற வேளையிலே நம்மை நாமே ஆண்டுக்குமாக தாழ்த்தி உணங்கால் படியிட்டு அமைதியாக உள்ளத்தை ஆழ்த்தியிருந்து கடவுளுக்கு பார்ப்போம். நம்முடைய பாவங்களை மனத்தாழ்வுக்கு சுகத்தை அறிக்கை செய்து அவதார மன்னிப்பாக நம்மை தாழ்த்துவோம். தனிச்சாக ஒரு சில உடல்கள் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். தனித்தனியாக பாவங்களை அறிக்கை செய்த மக்களாக யாவரும் திருச்சபையாக ஒருமனப்பாக வந்திருப்படியாலே யாவரும் சேர்ந்து இரண்டாம் ஆராதனைக்குரிய முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை ஏற்போம். இரண்டாம் ஆராதனை முதலாம் பாவரிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த பிதாவே, தப்பி போன ஆளுகளைப் போல நாங்கள் வழியை விட்டு வலிவி அழிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகுமிணங்கி நடந்தோம். உடைய பரிசுகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்தக்களை செய்யாமல் சிறாவலை செய்திருந்தோம். எங்களுக்கு சுமை இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவதே எங்கள் ஆரோக்கிய மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குப்படியே நிர்வாகிக்கமுள்ள குற்றங்கள் கிடக்கும். தப்பல்களாக இருக்கிற எங்கள் மேல் பொறுமையாக பாவத்திற்கு துக்கப்படுகள் செயல்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுநாமத்துக்கு மகிமையாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவுக்கு கிருபை செய்தோம். ஆமென். சர்வவல்லமை மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனையும் நாம் கற்றுத்தள்ளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையால் நமக்கு தந்தவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அமர்வோம். இந்த நாளுக்குரிய திருவரை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய வாசிக்க கேட்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய வாசிக்க கேட்போம். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அடைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாதவருக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதனை சாப்பிட்டு அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளையும் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவநாயக கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்துக்கு திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதே என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையால் சமயத்திலே அறிக்கை செய்கிறவனமாக இரண்டாம் ஆராதனைக்குரிய அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையை செய்வோம். பயபக்தியோடு கூட நம்முடைய விசுவாசத்தை நாம் ஏற்போம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல பரிசுத்தாவினாலே என்மேல் திருப்பத்து பிறந்தார். போத்தி பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சில அறிவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தை எழுந்தார். அவருடன் கேறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலதுவசத்தை வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நன்றி கொள்வார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சகலத்திலும் நித்திய ஜீவனில் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்ததாமே யாவரும் விசுவாசத்திலே நம்முடைய வாழ்நாள் இறுதி வேண்டும் உறுதியாக நமக்கு கிருபை வசனத்தை ஆசீர்வாதத்தை காப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, ஆண்டுடைய விசுவாசிகளாக அவரை இந்த காணொலி காட்சி மூலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கூடிய நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வரக்கூடிய 5வது ஞாயிற்றுக்கிழமை தினமாக இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான செம்பொருள் அருள் பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு, கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி an expression of mission என்கிற பொருளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து எவ்வாறு நம்மை அவருடைய அழைப்பு, அவருடைய மக்களாக, அவருடைய கரங்களாக இந்த உலகங்களை நாம் செயல்பட வேண்டும் என்று நம்மை அவர் அழைத்திருக்க என்பது குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 55ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்து நம்முடைய தியானத்துக்கென்று தியானிக்க கர்த்தருக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா 55:1. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விளைவுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்ல இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய தியானத்தை மேற்கொள்ள கர்த்தருக்கு கிருபை செய்வாராக. தலையில வணங்கி கண்களை மூடி ஆண்டவருக்கு செய்வோம், ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உயிர்த்தெழுந்தவராக பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு கூட அசைவாடி எங்களை வழிநடத்துகிறதே. இந்த நாளில் உங்களுடைய திருவார்த்தையை தியானிக்கிற எங்கள் மத்தியில் பிரசனமாகி உம்முடைய திருவார்த்தையை தியானிக்க எங்கள் மனக்கல்லை திறந்தாலும் பேசுகிற அடியானை மறைத்து நீர் பேசும் அடையாளம் நாங்கள் யாரும் கேட்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு இடத்தின் தியானமும் அடையாள வாய்வார் சமூகத்திலே பிரியமுள்ளதாக காணப்படுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டோடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் அவருடைய திருவார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கின்ற நாட்களிலே நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்ட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்வாறு நாம் ஆண்டுடைய மக்களாக வாழ வேண்டும் என்று குறித்து ஆண்டோடு அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை குறித்து பார்ப்போம். 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்க்கிற பொழுது ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு ஒருவேளை வியாபாரம் செய்வதாக வணிகத்தின் நிமித்தமாக வந்திருந்தாலும் அவர்கள் வருகிற வேளையிலே 3 நோக்கங்களை கொண்டலாக வந்தார்கள். 3G என்று சொல்லலாம். முதலாவது கோல்ட், 2வது குளோரி, 3வது காஸ்பல் என்கிற நிலையிலே அவருடைய ஆங்கிலேயருடைய ஆட்சி அமைந்திருந்தது. அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது பொன்னை பெற்று புகழை பெற்று நற்செய்தியை நாம் பார்ப்பதற்காக வாழ வேண்டும் என்கிற நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன என் பின்னே வாழ்ந்து சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப உலகம் எங்கும் சென்று அவர்கள் நற்செய்தி அறிவிக்கிற விதமாக ஒருவேளை வியாபாரத்திற்கு வந்தாலும் நற்செய்தி அறிவிக்கிற மக்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த நாளிலே நம்முடைய தலைப்பை குறித்து பார்க்கும்போது நாமும் கூட அருள்பணி செய்யும்படியாக கிறிஸ்து மக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்ன அந்த அழைப்பை குறித்து பார்க்கிற பொழுது
அவர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரையும் அழைக்கக்கூடிய அழைப்பை குறித்து பார்க்கிறோம். குறிப்பாக ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு தர நம்மை அழைத்தவராக இருக்கிறார். என்னோடு வா, என்னோடு இருக்க, என்னோடு மகிழ்ந்திருக்க, என்னோடு உறைந்திட வா என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய இறப்பிலே பங்கு பெற, அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வா என்று அழைக்கக்கூடிய அந்த ஆண்டவர் போங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளை குறித்து பார்ப்போம். எதற்காக வா என்று அழைத்த ஆண்டவர் நம்மை போங்கள் என்று சொல்லுவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வை தர, சிறைப்பட்டோருக்கு விடுதலை தர, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வை தர நீங்கள் இந்த உலகத்திற்குள் கடந்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை பார்ப்போம். இவ்வாறு ஆண்டவர் போ என்று சொல்லக்கூடிய அந்த நிலை குறித்து பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்ட மக்களாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தம்முடைய தாசலை அழைத்திருந்தார் என்பது குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, தன்னிலே சந்ததி பிறக்கும் என்று காத்திருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். கொஞ்சம் பலர் இருந்தாலும் தூதரோடு கூட போராடி அவரை வெற்றி பெற வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட இருந்த யாக்கோபை ஆண்டவர் அழைத்தார். தவறான குற்றங்களால் சாட்டப்பட்டு சிறையிலே சிக்கியிருந்த யோசேப்பை ஆண்டவர் அழைத்தார். வனாந்தரத்திலே நெற்கதியாக நின்ற மோசேயை ஆண்டவர் அழைத்து ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்த அழைத்தார். கடவுள் என்னோடு கூட இல்லையே இருக்கிறாரா என்று சொல்லி தன்னுடைய களஞ்சியத்தை போரடித்த கிதியோனை ஆண்டவர் அழைத்ததை குறித்து பார்ப்போம். பிள்ளை இல்லையே என்று சொல்லி தேவாலயத்தில் சென்று அழுத அன்னாலை ஆண்டவர் அழைத்தார். அன்னாள் மூலமாக ஒரு பெரிய ராஜ்யத்தை அவர் கட்டி எழுப்பதை குறித்து பார்ப்போம். சவுலுக்கு பயந்து காடு காடாக வனாந்தரமாக சென்று வந்த தாவீதை ஆண்டவர் அழைத்தார். 450 தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியிலே, பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு மத்தியிலே சாட்சியாக இருக்கும்படியாக ஆண்டவர் எலியாவை அழைத்தார். இவ்வாறு அழைத்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை பார்க்கும்பொழுது முற்றிலும் புலம்பி அழுத எரேமியாவை குறித்து அழைத்தை குறித்து பார்க்கிறோம். யோபு அழைத்தை குறித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கைகளிலே வலையிருந்தும் மீன் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன் என்ற பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். என் பின்னே வா, உன்னை மனிதர்களுக்காக ஆக்குவேன் சொல்லி அழைத்த அந்த ஆண்டரை குறித்து பார்ப்போம். அது மட்டுமல்லாதபடி தன்னுடைய இருந்த அனைத்து பொருளாதார செல்வங்களையும் இழந்துவிட்ட அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை ஆண்டவர் அழைத்து சாட்சியாக நிறுத்தி பார்ப்போம். இவ்வாறு அநேகரை அழைத்த ஆண்டவர் எதற்காக அழைத்தார் என்று சொல்லி பார்ப்பதிலே தன்னுடைய அருள் பணியை செய்யும்படியாக அழைத்த ஆண்டவர் குறித்து பார்ப்போம். இவ்வாறு ஆண்டவர் அழைத்துள்ள அழைப்பு குறித்து 3 நிலைகளில் நாம் சிந்தித்து நம்முடைய தியானத்தை இந்த விஷயத்தை நமக்கு கிருபை செய்வாராக. வாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டவர் குறித்து பார்ப்போம். நம்முடைய தியான வசனமாகிய ஏசாயா 55ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஓ தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆண்டவரை குறித்து பார்ப்போம். வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய அழைப்பை குறித்து பார்க்கும் பொழுது அருள் பணிக்கினராக அழைக்கக்கூடிய அந்த ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிறோம். வாருங்கள், உங்களை என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷரை பிடிக்கலாக மாற்றென்று சொல்லை அழைக்கக்கூடிய ஆண்டவரை குறித்து பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்திலே, மார்க்கு 1:17 பார்க்கும் பொழுது தமக்குரிய சீடர்களை ஆண்டவர் அழைத்தை குறித்து பார்ப்போம். இவ்வாறு அழைத்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை மனிதரை பிடிக்க முடியாது, மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தவர்களை மனிதரை பிடிக்க முடியாது அழைத்த ஆண்டவரை குறித்து பார்ப்போம். இவ்வாறு அழைப்பது மட்டுமல்ல, மத்தேயு 11ஆம் அதிகாரத்துடைய 28ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பெரும் பாரம் சுமக்கக்கூடிய சுமை சுமக்கக்கூடிய மக்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே, நீ எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி அழைக்கக்கூடிய அந்த ஆண்டவரை குறித்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, மார்க்கு 4:35 பார்க்கும் பொழுது, வாருங்கள் நாம் அக்கறைக்கு போய் சற்று ஓய்வெடுப்போம், வாருங்கள் நாம் அக்கறைக்கு சென்று அநேகரை ஆண்டவரின் ராஜ்யத்தின் மக்களாக மாற்றுவோம் என்று சொல்லி அழைத்த ஆண்டவரை குறித்து பார்ப்போம். மார்க்கு 4:35. அது மட்டுமல்ல, சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்று சொல்கிறார், இளைப்பாற முடியாக செல்வோம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை குறித்து பார்ப்போம். மார்க்கு 6:35. இவ்வாறு சொல்லக்கூடிய ஆண்டவர், பிள்ளைகளே வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டவரை குறித்து பார்ப்போம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக
ஆண்டு உயிர்த்ததற்குள்ளாக தம்முடைய சீடர் காட்சி கொடுக்கிற வேலையிலே யோவான் 21ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவ்வாறு பிள்ளைகளே வாருங்கள் போஜனம் பண்ணுவோம் சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டவரை குறித்து பார்க்கும். இப்படி அழைப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து ஆண்டவர் எதற்காக அழைத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கணும்னு சொன்னால் அவருக்கு அழைத்த அழைப்பில் என்ன கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழைக்கக்கூடிய அழைப்பானது நமக்கு திருப்தியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, மனமகிழ்ச்சி கொடுப்பது மட்டுமல்ல, நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக வாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டை குறித்து பார்ப்போம். 2019 வருடத்திலே சிரியாவிலே ஒரு போர் நடந்தது. அப்படி எடுக்கப்பட்ட அந்த போரிலே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் உலக நாடுகள் முழுவதுமாக பரவியது. அதை பார்த்த யாவரும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது குறித்து பார்ப்போம். என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை, அந்த சண்டையினாலே போரினாலே பாதிக்கப்பட்டவர்களுடைய குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தை இடத்திலே ஒரு மருத்துவர் செல்கிறார். அந்த மருத்துவர் அந்த குழந்தைக்கு உணவுகளை கொடுக்கிற அந்த நேரத்திலே அந்த குழந்தை மருத்துவருடைய காதிலே ஏதோ சொன்னது அந்த புகைப்படம் பார்த்தது. அது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அந்த மருத்துவரிடத்திலே கேட்டதா, பசியை எடுக்காமல் இருக்கக்கூடிய உணவு மருந்துகள் ஏதாவது இருக்குமானால் எனக்கு கொடுக்க முடியுமா டாக்டர் என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கும். கிறிஸ்து காண்பவர்களே, இப்படி நாம் வருத்தப்பட்டவர்களாக பசிதாகுள்ளவராக இருக்கிற வேளையிலே ஆண்டவரை பார்த்து ஏசாயா 55ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனம் சொல்லக்கூடியது, தாகமாயிருப்பவர்களே எல்லோரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய தாகத்தை தீர்ப்பேன், தண்ணீர் நிறைக்கு வாருங்கள், பணமின்றி விலையுமின்றி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவரை குறித்து பார்ப்போம். எனவே ஆண்டுடைய ஆலயத்தை ஆண்டுடைய ஐக்கியப்பட்ட மக்களாக, விசுவாசிகளாக நம்ம இல்லங்களிலே நாம் கூடி ஆண்டவரை வழிபடுவது என்பது, அது வழிபாடு செய்வது என்பது ஆண்டுடைய அழைப்பினாலே நாம் எப்படி சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கிறோமோ அவையில் மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு சேவை செய்கிற நேரத்திலே அன்னை தெரசா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பார்க்கும் பொழுது, வழிபாடு மூலமாக நாம் கடவுளின் அண்மையில் செல்கிறோம், ஆனால் சேவையை செய்வதன் மூலமாக கடவுள் நம் அருகிலே நம் அண்மையிலே வருகிறார் சொல்லி சொன்னார்களாம். அது எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். நாம் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள கர்த்தரை அழைக்கக்கூடியவராக இருக்கிறது பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கும் பொழுது வாங்குங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர்களுக்கு பார்க்கிறோம். 10 மார்க்கு மத்தேயு 10:8 குறித்து நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 10:8 பார்க்கும் பொழுது, கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டை குறித்து பார்க்கும். நாம் வாங்குவது என்பது எதற்காக? மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, பகிர்ந்து கொள்வதற்காக என்பதை குறித்து பார்க்கும். ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் தியான பகுதியிலே அதைத்தான் சொல்கிறது. நீங்கள் வந்து விலையுமின்றி பணமின்றி வாங்கி சந்தோஷப்பட்டு அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை குறித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட நிலையிலே நிலை வாழ்வு பெறுவதற்காக ஆண்டவன் அழைக்கிறார். லூக்கா 18 முதல் 30 வருஷங்களே, மார்க்கு 10:17 முதல் 31 வருஷங்களை பார்க்கும் பொழுது நாம் நிலையான வாழ்வை பெறும்படியாக, இட்டர்னல் லைஃபை பெறும்படியாக ஆண்டு நமக்கு அழைக்கிறது பார்ப்போம். மேற்கு வங்கத்திலே முதலமைச்சராக இருந்த மமதா பானர்ஜி அவர்கள் 2018ஆம் வருடத்திலே ஒரு ஜூலை மாதத்தின் 31ஆம் தேதியிலே புது வருடத்திலே நடந்த ஒரு கூடுகையிலே அவர்கள் கூட்டத்திலே பேசும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி அழைக்கப்பட்டிருந்த அந்த தருணத்தை குறித்து பார்க்கும் பொழுது, அங்கே நடைபெற்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சோசியல் அண்ட் எஜுகேஷனல் அப்லிஃப்ட்மெண்ட் ஃபவுண்டேஷன் பெர்ஃபார்ம்டு பை கிறிஸ்டியன்ஸ் என்கிற அந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சிறப்பு கூட்டத்திலே பார்க்கிற பொழுது அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை, ஒரு பதம் மிகவும் நம்முடைய கவனத்தை அழைக்கிறதா இருக்கிறது. ஐ வண்டர் வை ஐ வாஸ் பார்ன் as a Christian என்று அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்திலே ஈடுபாடுள்ளவர்களாக, எடுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்துடைய 48 முதல் 58 வருஷங்களை பார்க்கும் பொழுது, வாழ்வு தரும் உணவு நானே,
ஜீவாப்பம் நானே என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவரை குறித்து நாம் பார்ப்போம். இப்படி நாம் வாங்கிக் கொள்வது என்பது எதற்காக என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டுடைய பிள்ளைகளாக மற்ற அந்த ஆண்டுடைய வார்த்தையை மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்வது, தேவையின் நேரத்திலே அதை மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக எடுத்து காட்டுவது என்பதற்காகவே கிறிஸ்துடைய வார்த்தை உணவாக இருக்கிறது என்று சொல்வதை குறித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 4 வசனத்தை பார்க்கும் பொழுது மத்தேயு 4:4 இவ்வாறு சொல்லப்படுகிறது, வாருங்கள் நாம் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை குறித்து பார்க்கும். யோவான் 7:37, உபாகமம் 8:3 பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. மனிதன் அப்பத்தாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை குறித்து நாம் பார்ப்போம். எனவே வாங்கி நலமானதை சாப்பிட்டு கொழுமையானதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்வதை குறித்து பார்ப்போம். ஆனால் இந்த நாட்களிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்ன? நம்முடைய கிறிஸ்துவ திருச்சபைகளாகட்டும், மற்ற பொதுக்கூடுகளாகட்டும், ஒரு திருமண நிகழ்வுகளாகட்டும், அல்லது ஒரு பிறந்தநாள் விழாவில் ஆகட்டும், அல்லது ஒரு அரசியல் கூட்டத்தில் ஆகட்டும், நம்முடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகளாகட்டும், விருந்துகள் என்று வருகிற பொழுது நலமானவர்களாற்றும் கொழுமையானவற்றையும் நாம் புசித்துவிட்டு மீதமானதை தேவையில்லாதது என்று நினைக்கக்கூடியதை மட்டுமே நாம் ஏழைகளுக்கும் தேவையற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவர், வாங்குங்கள், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிற அந்த அழைப்பு குறித்து பார்க்கும் பொழுது நாம் எதற்காக பெற்றுக்கொள்கிறோம்? மற்றவர்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்வதற்காக பெற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த நேரத்திலே நினைவு அழைக்கப்படுகிறோம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் நம்முடைய ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்திருந்தது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயர், இந்த இந்தியாவிலே கிட்டத்தட்ட பெரிய சபை வைத்திருப்பவர், 1000 படுக்கைகள் கொண்ட அளவிற்கு அந்த ஆலயத்தை மாற்றக்கூடிய வசதி படைத்தவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த கொரோனா தொற்றுக்கென்று தன்னுடைய ஆலயத்தை திறந்து கொடுத்து 1000 படுக்கைகளை அந்த ஆலயத்திலே வைத்து அந்த வியாதி உள்ளவர்களை பராமரிக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அதை பார்த்தேன். அப்படி பார்த்த அந்த நாட்களில் ஒரு சில நேற்று முந்தின நாளில் பார்த்தேன். நேற்று தினத்தை நான் பார்க்க நிறைய வெளியில இதை பார்த்த ஒரு இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த தொழுகை கூட இவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதாக அறிந்து செய்தியை பார்ப்போம். இது இப்படி நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது நாம் உலகத்திற்கு முன்மாதிரிகளாக ஏன் வாங்க வேண்டும், வாருங்கள், விலையின்றி பணமின்றி பெற்றுக்கொண்டு சொல்லி அழைத்த ஆண்டவர் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எதற்காக நமக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொரோனா தொற்று காலங்களிலே இவ்வாறு ஆண்டுடைய நாமக்காலே நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல பொருளாதார செல்வங்களாற்றும் பெற்றிருக்கக்கூடிய மக்களாக நாம் மற்றோடு கூட அதை பகிர்ந்து கொண்டு ஆண்டு நாமத்தை பகிர்ந்து கொள்ள, ஆண்டு நாமத்தை மேம்படுத்த கர்த்தரை அழைக்கிறார். எனவே இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை கொடுக்கிறோ அதை எனக்கே செய்து சொல்ல ஆண்டுடைய அந்த வார்த்தையை நினைவு கொண்டதாக நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுப்பதற்காகவே வாங்கிக் கொள்ள கர்த்தரை அழைக்கிறார். கொலைசெயர் 3ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருக்கு நீங்கள் செய்வதை உளமாற செய்யுங்கள், மனமுழுவது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருக்கு பார்ப்போம். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளும் மனிதர்களுக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தாக செய்யுங்கள் என்கிற உணர்ந்து செய்யுங்கள் சொல்லக்கூடிய கொலைசெயர் 3:23 பார்ப்போம். எனவே எங்கெல்லாம் மக்கள் கல்வியிலே நாகரிகத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறோமோ அங்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய அந்த வழிபாடு, கிறிஸ்துவனுடைய ஒரு முன்மாதிரி பார்க்கிறோம். பேராயர் ஸ்டீபன் நீல் என்று சொல்லக்கூடிய பேராயர் இவ்வாறு ஒரு அறிக்கையை சொல்கிறார். எங்கெல்லாம் மக்கள் கல்வியின் நாகரிகத்தில் பண்பாட்டில் வாழ்ந்திருக்கிறார்களோ அங்கே நீங்கள் சென்று தேடி பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கே ஒரு கிறிஸ்து அற்பாளையாருடைய, கிறிஸ்துவ ஊழியருடைய, கிறிஸ்து மிஷனருடைய கல்லறை இருக்கும் என்று சொல்லக்கூடிய அதை குறித்து பார்க்கிறோம். பேராயர் ஸ்டீபன் நீல் அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறார். எங்கெல்லாம் மக்கள் கல்வியில் நாகரிகத்தில் பண்பாட்டில்
வளர்ந்திருக்கிறார்களோ அந்த இடத்தை தேடி பாருங்கள். அங்கே ஒரு கிறிஸ்துவ அருள்பணியாளரின் ஊழியரின் கல்லறை இருக்கும், மிஷினரியினுடைய கல்லறை இருக்கும் என்று சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தை குறித்து பார்க்கும். அன்பார்களே, அது எவ்வளவாக உண்மை என்பதை குறித்து பார்க்கும். இந்த நாட்டிலும் கூட மிஷினரி பணியை செய்யக்கூடிய நம்மை கிறிஸ்துவ சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய அவர் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆண்டவர் அழைத்திருக்கிற ஆண்டவர் வாங்கிக் கொண்டதை நாம் பகிர்ந்து கொள்ளவும் அவர் அழைக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இவ்வாறு வாருங்கள் என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆண்டவர் மூன்றாவது சொல்கிறார், நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு நீங்களும் வாழுங்கள், மற்றவர்களையும் வாழ வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர்களுக்கு பார்ப்போம். ஏசாயா 55 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். சொன்னால், உங்கள் செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை குறித்து பார்க்கும் பொழுது தாவீதுடைய அழிதுபாடு கூடாரத்தை அவர் எவ்வாறு கட்ட முடியும் என்று சொல்கிறாரோ அதே போல நம்மையும் பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நான் அழகான காரியங்கள் குறித்து, நிச்சயமான காரியங்கள் குறித்து, நலமான காரியங்கள் குறித்து கட்டுவதற்கு வல்லமை ஆண்டு சொல்லி பார்ப்போம். இந்த பெருந்தொற்று காலங்களிலே பல்வேறு வகையான வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை போய்விட்டதா என்று சொல்லி அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை காட்டும்படியாக நாம் அழைக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எனவே நாம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவராக, வாங்கிக் கொள்ள சொல்லி அழைத்த ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டவராக நாம் வாழுகிற பொழுது நாமும் வாழுகிறோம். நாமும் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற மற்ற மக்களையும் வாழ வைப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்த ஆண்டவருக்கு பார்ப்போம். கிறிஸ்து அன்பானவே, த நியூ லீடர் என்கிற ஆங்கில பத்திரிகையிலே இவ்வாறு ஒரு செய்தி வந்திருந்தது. த பேரபிள் ஃபார் டுடே என்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சி வந்து கொண்டிருந்தது. அதிலே குறிப்பிட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு குக்கிராமத்திலே, திருவண்ணாமலை என்கிற மாவட்டத்திலே ஒரு குக்கிராமத்திலே 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவி, ராஜலட்சுமின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவி, கிராமத்திலே அருகிலே இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே வேலை செய்வதற்காக சென்று கொண்டிருந்த தன்னுடைய பெற்றோர்களுக்கென்று மதிய உணவை எடுத்துக்கொண்டு சைக்கிளிலே சென்று கொண்டிருந்தாளாம். அப்படி சென்று கொண்டிருந்த அவள் அந்த ஒரு மெயின் ரோட்டில் வந்து அந்த மெயின் ரோட்டை விட்டு காட்டுக்குள்ளாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி செல்கிற அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு லாரி அவள் மீது மோதியது. அப்படி மோதியால் அவள் மிகவும் காயப்பட்டு 2 கால்களிலேயும் மிகவும் மோசமாக காயப்பட்டவராக இருந்தார். அருகிலே சுற்றி ஓடி வந்து அந்த பெண்ணை காப்பாற்றி மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். அந்த செய்தி பெற்றோர்களுக்கு சென்றது. அப்படி சென்றிருந்த அந்த நேரத்தில் பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அந்த மாணவி மிகவும் வேதனையுற்றவளாக மறித்து விடுவோம் என்கிற ஒரு நிலைமை வந்து விடுந்தபடினாலே தன்னுடைய பெற்றோர்கள் அழைத்து சொன்னார், நான் மறித்து விடுவது என்பது மிக மிக சரி என்று நினைக்கிறேன், மறித்து விடு நான் மிக நம்புகிறேன். எனவே நீங்கள் தயவு செய்து எனக்காக மிகவும் அழுகாமல், கவலைப்படாமல், வேதனைப்படாமல் சமாதானத்தோடு வாழுங்கள். அது மட்டுமல்ல, நான் இவ்வாறு உயர்கல்வி படிப்பதற்கெல்லாம் உதவி வரக்கூடிய மாவட்டத்தின் ஆட்சியாளருக்கு, கலெக்டரிடத்திலே நன்றி சொல்லி எனக்காக நன்றி சொல்லுங்கள். மூன்றாவது பார்க்கும் பொழுது, நம்முடைய ஊரிலே பிறவிலேயே பார்வையற்றராக இருக்கக்கூடிய புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமி இருக்கிறாள். அந்த சிறுமிக்கு என்னுடைய கண்களை தானம் செய்கிறேன், அதை எடுத்து அவளுக்கு பொருத்தி பார்வையிடும் விஷயங்கள் சொல்லிவிட்டு வாழ்த்தாளாம். அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த புவனேஸ்வரி இப்பொழுது பார்வையுடராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பெற்றாள். எனவே சந்தோஷத்தோடு ஆண்டவரை தூத்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு வாருங்கள் என்று சொல்லி அழைத்த ஆண்டவர், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவர், நாம் வாழ்வது மற்றவர்களையும் வாழ வைக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். எனவே ஆண்டுடைய ஊழியத்திலே அவருடைய பிள்ளாக நாம் பங்குவதற்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்ட நாட்களிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தினால் அவர் எவ்வாறு மனுக்குலத்தின் நாட்டிலே வாடும்படியாக செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போல நாமும்
மற்றவர்களை வாழ வைக்க இந்த பெருந்தொற்று காலங்களிலே கர்த்தர் நமக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் விசுவாசத்தையும் தரக்கூடியிருக்கிறார். எனவே அருள்பணி வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பொருளுக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்து மக்களாக வாழவும் கிறிஸ்துவனுடைய அருள்பணி மற்றவர்களை செய்யவும் கர்த்தர் மேற்கொள்வதற்காக கர்த்தர் ஆசிரியத்து காப்பாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் யாவரும் அறிந்தவனமாக நம்முடைய இந்திய தேசத்திலே கொரோனாவின் 2வது சுற்று மிக அதிதீவிரமாக பரவிக்கொண்டு வருகிறது. எனவே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஜபத்தோடு கூட உங்களுடைய இல்லங்களிலே உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள அன்போடு கூட அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய குடும்பங்களிலே, திருச்சபையின் குடும்பங்களிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுபோல தங்களுடைய வேலைகளிலே சுணக்கங்களையும் பாடலையும் சென்று கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபித்து நம்மால் என்ற அன்பின் விசாரணை அவரிடத்திலே கேட்டு நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய கர்த்தர் நமக்கு நல்ல ஆசைகளை கற்றுவராக. ஆலயத்தின் ஆராதனைகள் அரசாங்கத்துடைய மறு அறிவிப்பு வரை இதுபோலவே காணொலி காட்சியிலே நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இல்லங்களுடைய விசேஷ ஜபங்கள், திருமணங்கள் போன்ற மற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஆயரை, கமிட்டியினரை, செயலர் நீங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொலைபேசி எண்கள் நம்முடைய ஆலயத்துடைய நாட்காட்டியிலே காலங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆலயத்தின் உறுப்பினர் ஆகிய சந்தா தொகைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் போன்ற எல்லாவற்றையும் உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் ஆலய பணியாளர் செக்ஷன் அவர்கள் உங்களுடைய இல்லங்களை சந்திக்கிற பொழுது அவர்களை நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கூட நினைவூட்டப்படுகிறீர்கள். திருமண அறிக்கை. நமது சிங்கானல்லூர் CSI கிருஷ்ணாநகர் ஆலயத்தை சேர்ந்த திரு சி. கோவிந்தராஜ் என்பவரின் மகன் செல்வன் ஜி. வசந்த் என்பவருக்கும், கோவை திருமண்டலம் இருகூர் CSI மிக்கில்வரை ஆலயத்தை சேர்ந்த திரு எஸ். சாத்தையன் என்பவரின் மகள் செல்வி எஸ். நான்சி என்பவருக்கும் தூய திருமணம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களை இந்த பரிசுத்த திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உங்கள் எவருக்கு தெரியுமெனில் அதை சபையின் ஆயருக்கு, குருவானருக்கு எழுத்து மூலம் முன்பதாகவே நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. நமது CSI சிங்கானூர் பொதுசேகரம் பட்டணம் CSI சிங்கானூர் கிருஷ்ணா ஆலயத்தை சேர்ந்த திரு எஸ். சுப்பிரமணியன் என்பவரின் மகள் எஸ். செல்வி மதுமிதா என்பவருக்கும், ஏற்காடு லுத்தரன் திருச்சபை சேர்ந்த ஆற்காடு லுத்தரன் திருச்சபை சேர்ந்த திரு சி. முருகேஷ் என்பவர், அலைஸ் தேவகுமார் என்பவரின் மகள் செல்வன் எம். சுஜித்குமார் என்பவருக்கும் தூய திருமணம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் இந்த பரிசுத்த திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உங்கள் எவருக்கேனும் தெரியுமே அதை சபை குருவாளருக்கு முன்பதாகவே எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. அறிக்கை வகையில் வாசிக்கப்பட்ட இந்த மணமக்களுக்காக நாம் ஒரு நிமிடம் அவர்களுக்கு முயற்சி செய்வோம், ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, குடும்பங்களை ஸ்தாபிக்கிற தெய்வமே, எங்களுடைய திருச்சபை குடும்பத்தில் சேர்ந்த அன்பு பிள்ளைகளை திருமணம் என்கிற பத்திரத்தில் இணைத்து குடும்பமாக ஏற்படுத்துகிற நீதாமே தொடர்ந்து இந்த நாட்டில் ஆயத்தப்படக்கூடிய குடும்பங்களை ஆசிரியர் விசேஷமாக ஆயத்தப்படக்கூடிய மணமக்களுக்கு தேவையான நல்ல விசுவாசத்தை தந்து ஜெபத்தோடு கூட தங்களை முக்கியத்துவம் கொடுத்து திருமணத்துக்கு உடன்பட அருள்தாரும் ஆசிரியம் தேவையான அனைத்து நன்மைகளையும் பெற்றோருக்கு தந்து 2 குடும்பங்களை முயற்சியிலும் ஆசிரியர்களும் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே. யாவரும் சேர்ந்து நிறைவு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக இந்த நாளிலும் தங்களுடைய இல்லங்களில் இருந்து காணொலி காட்சி மூலமாக ஆராய்ச்சி கொண்டிருக்கிற மக்கள் அதை படைத்த காணிக்கைகளை
அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எடுத்து வைத்துக்கான காணிக்கைகளை ஏற்ற காலத்திலே ஆலயத்திலே படைக்கத்தக்கதாக ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தலும். கொடுக்கிற மக்களுக்கும் கரங்களுக்கும் இதுபோல அநேக நன்மையை பெற்றாலும் நன்றியில் செலுத்த ஆனதாகும். அதுபோல கர்த்தாவே தங்களுடைய பிறநாட்களுக்காக, திருமண நாட்களுக்காக, மற்ற இதர நன்மைகளுக்காக சோத்திரக்காரர்களை படிக்கிற யாவரும் கணக்கு பார்த்து தொடர்ந்து ஆசீர்வதித்தலும். கர்த்தாவே விசேஷமாக இந்த நாட்களே கொரோனா தொற்றினோட அன்றைய பரவுவதனாலே அன்று நாங்கள் அறியாத அநேக மக்கள் கர்த்தாவே பாதிக்கப்பட்டவராக சிகிச்சைக்கு விட்டாக கடந்து செல்கிறார்கள். அவர் ஒவ்வொருடைய அன்றைய சிகிச்சையிலையும் உங்களுடைய பரிசுத்த கரத்தை வைத்து ஆண்டு உணவுக்கு இப்படி ஆவரும் அந்த பலவீனத்தில் சூழலுக்கு சுகமலப்பட்டலாக நன்றி செலுத்துக்காக அருளந்து ஆசீர்வதித்தலும். இப்பொழுதும் கர்த்தாவே இந்த பொது முழக்கத்தின் ஆண்டு நிமித்தமாக பல்வேறு இன்னல்கள் அடையக்கூடிய மக்கள் யாவரையும் அந்த இன்னலிலிருந்து விடுவித்து ஆண்டு முடிப்பில்லாக தங்கள் குடும்பத்தை சம்பாதிக்கவும் கர்த்தமையாகவே இக்கட்டான காலங்களிலும் இந்த பாடல் நேரங்களிலும் எங்களை பராமரித்து பாதுகாக்க ஆண்டு இருக்கிறார் என்று உங்கள் நன்றியில் செலுத்தக்காக கிறிஸ்து ஆசீர்வதித்து வளர்த்தும். எல்லாவற்றுமானாக எங்கள் குடும்பங்களுக்குடைய சிறு பிள்ளைகளுடைய கணக்கு வைக்கிறோம். உலக கல்வியிலேயும் ஆவிக்குரியான வேத அறிவிலேயும் பிள்ளைகள் வளர்வதற்கு இந்நாட்களை கர்த்தாவே பெற்றோர்கள் அவருடைய பிரயோஜனமாக வழிநடத்துவதற்கு நல்ல ஞானத்தை தந்து ஆசீர்வதித்தலும். கர்த்தாவே அதுபோல பெற்றோருக்கு ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விசுவாசத்தை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தலும். விசேஷமாக கர்த்தாவே வயது முடிந்த மக்களுடைய கரங்களை வைக்கிறோம். வயது முடிந்த செலுத்துவாக அதை ஏற்படக்கூடிய பலன்களை அவர்கள் மாற்றி வளர்த்தாலும் சுகத்தால் நிறைத்து கர்த்தமையாகவே இந்த பெருந்தொற்று காலங்களுக்கு பற்றிலேயும் எங்களை பாதுகாத்தார், சுகம் தந்தார், வழிநடத்தி வருகிறார் என்று ஒவ்வொரு நாளும் நன்றியில் செலுத்தக்காக கிறிஸ்து விரைவிலே இந்த பெருந்தொற்றானது கர்த்தாவே இந்த உலகத்தை விட்டு அகற்றுவதனாலே நாங்கள் யாருமாக சேர்ந்து ஆலயத்திலே திரும்ப கூடி வந்து ஆராய்ச்சிக்கும் உடைய திருப்பந்தியிலே சேர்ந்து உடைய திருச்சரத்தின் சிறத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களுடைய ஆடைய பேரருக்காக கமிட்டி உறுப்பினருக்காக அனைத்து ஆய்வுக்காகவும் அனைத்து விசுவாசங்கள் கொடுத்ததுக்காக சமத்தில் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் தரத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அனைத்து தமிழகத்துக்காக புதிய முதலமைச்சருக்காக புதிய அமைச்சருக்காக நன்றி சொல்கிறோம். இந்திய தேசத்துக்காக பிற அமைச்சருக்காக ஜனாதிபதிக்காக இன்னும் ஆண்டு அரசியல் தலை ஆளுநர்கள் வைக்கிறோம். யாவரும் நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மை பயக்கும் அதிகாரிகளாக அந்த அரசு பணிகள் அமர்ந்து ஆண்டு பயத்தோடு கூட ஆட்சி செய்தவர்களாக திரு செய்து வழிநடத்துகிறோம். உலக நாடுகளை யாவரும் ஆட்கொண்டு உலக நாட்டிலே சமாதானமும் ஆண்டு பாதுகாப்பு சுகம் நிலவரத்தக்கதாக தங்களுடைய ராஜ்யபாரங்கள் நடத்தக்கதாக இருந்தாலும் இயற்கையை நீங்கள் கணக்கு வைக்கிறோம். இயற்கை ஆண்டுகளுக்கு நீர்தாமே நல்ல தப்பிப்பிழலை தந்து நாடு செழிக்கத்தக்காகவும் உலகம் ஆண்டு சீரமையத்தக்காகவும் நீர் படைத்த படைப்புகளாகிய மனுக்குளம் மட்டுமல்ல ஆண்டு மிருகங்கள் மரங்கள் செடி கொடிகள் என்று ஆறு இயற்கை யாவும் நாமத்தை மேம்படுத்தக்கூடிய ஆசீர்வாதத்தாகவும் வழிநடத்தும். இந்த புதிய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தாரும் புதிய வார்த்தை நாங்கள் நடந்து கொண்ட பாதைகள் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே ஆமென். பரமபிதாவே நாம் பரிசுத்தராக ராஜ்யமாக விசுத்தப்பட்டவர்களாக அன்னராத்திரங்களுக்கு தாரும் ராஜ்யம் வளமையும் மகிமையும் என்றுள்ளது. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வகாரியங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாக சர்வ வல்லமை போன்ற கருணாசனங்களை தங்கி இன்றும் இன்றும் இந்த புதிய வாரத்தின் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே பாதுகாப்பு சுகத்தாலும் பலத்தாலும் சந்தோஷம் சாமர்த்தியத்தை வளர்த்தி காப்பாராக. ஆமென். ஆமென். யாரும் சேர்ந்து நிறைவு பாடலாக கிறிஸ்துவ கீர்த்திகள் 316 முதல் சார்த்தை பெற்று பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையுடைய கீர்த்தனை 317. அனுக்கிரக வார்த்தையோடு இப்போ அடியாரை அனுப்பும் ஐயா, மனமதில் தயவுடும் மகத்துவ
இருப்பாராக, அவர் ஆவி இருப்பாராக. சமத்தோட உலகத்தில் கடத்துவோம். ஆமென். யாவருக்கும் இயேசு நாட்களை இனிய வாழ்க்கை. நன்றி.